பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதன் சாப்பிடாமல் இருந்தால் பலவீனப்பட்டு வியாதி அடைந்து மரித்து போகிறான். மனிதனுடைய ஜீவியத்துக்கு உணவு மிக அவசியம். உணவினாலே தான் மனிதன் பாதிக்கப்படுகிறான். நம்முடைய சரீரம் பாதிக்கப்பட பெரும்பாலும் காரணம் தவறான உணவுகள். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியான உணவு எடுக்காவிட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமாகியிருப்போம். சரியான உணவு சரீரத்துக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் நம் ஆத்துமாவுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பட்டணத்திலே இருக்கும் பொழுது தம்முடைய சீசர்களை பார்த்து இப்படி சொன்னார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலத்தை எதிலே எதிர்பார்த்தார்? தேவ சித்தம் செய்வதில்லை. ஆவிக்குரிய மக்கள் நாம் ஏன் மெலிந்து காணப்படுகிறோம்? ஏன் விசுவாசத்திலே தளர்ந்து போகிறோம்? ஏன் பரிசுத்தத்திலே நாம் நிற்க முடியவில்லை? நாம் சரியாக சாப்பிடவில்லை, நாம் சரியாக உணவு எடுக்கவில்லை. எந்த உணவை? தேவ சித்தம் என்கிறதை எடுக்கவில்லை. நம்முடைய இஷ்டப்படி செய்தோம், இஷ்டப்படி வாழ்ந்தோம், இஷ்டப்படி துவக்கினோம். தேவ சித்தத்தை நாம் நாடவில்லை. தேவ சித்தத்தை நாடாததுனாலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல உணவு எடுக்கவில்லை. ஆகையினால் நாம் மெலிந்து காணப்படுகிறோம். தேவ சித்தம் வேத வார்த்தைகள் வழியாய் வருகின்றன. சரியான வார்த்தைகளை கேட்க தவறிவிட்டோம். சரியான வார்த்தைகளை இதயத்தை தக்க வைத்துக் கொள்ள தவறி போகிறோம். அதனாலே உணவு இல்லாத சரீரம் எப்படி கஷ்டப்படுமோ அது ஒரு உணவில்லாத ஆத்துமா கஷ்டப்படுகிறது. விசுவாசத்தில் நின்று பிடிக்க முடியவில்லை, பரிசுத்தத்தில் நின்று பிடிக்க முடியவில்லை. தளர்ந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். இந்த காலை வேளையில் சரியான உணவாகிய வேத வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ சித்தம் என்பது 2 வகைப்படும். ஒன்று தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அது என்ன? எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் முழுமையாக ஒரு மனிதனுக்கு இதை தருவேன் என்று சொல்வது, இதை செய்வேன் என்று சொல்வது தேவ சித்தம். எந்த நிபந்தனையும் இல்லை. நான் இதை தருவேன், நீ விசுவாசித்து பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதுதான் பரிபூர்ணமான சித்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதற்கு எந்த நிபந்தனையும் கர்த்தர் வைக்கவில்லை. அவருடைய கரத்தை பிடித்து அவரோடு உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ விசுவாசத்தோடு இரு என்று ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னார். இது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இது நிறைவேறியே தீரும். நாம் எதுவுமே செய்ய வேண்டாமா? கர்த்தர் நம்மை பார்த்து இதை நான் தருவேன், இதை நான் செய்வேன் நமக்கு வாக்களித்தால் அது பரிபூர்ணமான சித்தம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக காத்திருக்க வேண்டும். உன் சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். பதறிவிடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. என் அருமையான தேவ பிள்ளையே, தேவனது பரிபூர்ணமான சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் காத்திருக்க பழக வேண்டும். அவர் நிச்சயமாய் செய்வார். நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக
தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். மனசோர்வினாலே ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. தாமதமாவதனாலே தரமாட்டார் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், நான் உங்களுக்கு வேலையை தருவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி கர்த்தர் நம்மோடு சொல்லியிருப்பார். ஆனால் நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தாமதமாவதனாலே பதறிவிடக்கூடாது. இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை பற்றிய நம்முடைய கடமைகள். அடுத்ததாக அனுமதி சித்தம், த பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். அதாவது அனுமதி கொடுக்கிறார். அவருக்கு பிரியமில்லை, நம்முடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் கர்த்தர் சரி என்று சொல்லிவிடுவார். சில சமயத்தில் we are pestering God, கர்த்தரை தொந்தரவு பண்ணுகிறோம், கர்த்தர் சரி போ என்று சொல்லிவிடுவார். அது அதன் பெயர் அனுமதி சித்தம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தர் சொன்னார். நீ பிழைப்பதற்காக இந்த இடத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது தேவனுடைய சித்தம். இது நீ இந்த இடத்துக்கு போய் தப்பித்துக்கொள் என்று தேவன் சொன்னார். அதற்கு இந்த தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ இந்த மலைக்கு போ, இந்த இடத்துக்கு போனால் நீ தப்பித்துக் கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். அவன் சொல்கிற பதிலை பாருங்க, 18ஆம் வசனம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, அப்படி அல்ல ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு மாறாக பேசுகிறான். நான் அங்கு போக மாட்டேன். ஆகவே தேவன் வெளிப்படுத்தின சித்தத்துக்கு மாறாக ஒரு கருத்தை லோத்து சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தில் அவனுடைய பதிலை பாருங்கள். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு என்ன சொன்னார் கர்த்தர்? அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடி நீ போ என்று கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். இப்போது லோத்துக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார், அங்கு போக முடியாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் எது? பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போக சொன்னார். இவன் ஒரு மலைக்கு போகிறேன் என்று சொன்னான். ஆகவே தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு மலைக்கு போகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? போகாதே, நான் சொன்ன இடத்துக்கு போய் என்று சொல்லவில்லை, நீ போ என்றே அனுமதித்து விட்டார். மிக சந்தோஷமாய் புறப்பட்டு போனான். அதனுடைய விளைவு கேவலமான வாழ்க்கையாய் முடிந்தது. அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான 2 சந்ததியை அவன் பெற்றெடுத்தான். அம்மோரியரும் மோவாபியரும் தோன்ற காரணம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இவன் அந்த மலையிலே போய் தங்கினதுதான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ சித்தம் இல்லாமல் தேவனுடைய அனுமதி சித்தம் நமக்கு கிடைக்குமானால் அது தண்டனை. அப்பாவிடத்தில் கேட்கிறோம், அப்பா நான் இங்கே போகலாமா? வேண்டாம் மகனே. இல்லை, அங்கே நான் போவது நல்லது, வேண்டாம், அது உனக்கு நன்மையாக இராது. எல்லா நண்பர்களும் போகிறார்கள், நான் போகலாமா? வேண்டாம் என்று சொல்கிறேனே, போக வேண்டாம். இல்லையப்பா நான் போகத்தான் வேண்டும். சரி போ. பிறகு பல கஷ்டங்கள் பட்டு நஷ்டங்கள் பட்டு வீட்டுக்கு வந்து, அப்பா நான் போகாமல் இருந்தால் நலமாக இருக்குவேன். அந்த அனுமதி தண்டனை தான். தகப்பன் போ என்று சொன்னது உற்சாகமாய் புறப்படக்கூடாது. நான் தொந்தரவு பண்ணி வாங்கின அனுமதி, என் கர்த்தரை தொந்தரவு பண்ணி நான் வாங்கினேன், அது எனக்கு ஆசீர்வாதமாக இராது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து ஜெபம் பண்ணி வேறுவது வேறு, கர்த்தரை தொந்தரவு பண்ணி வாங்குவது வேறு. ஆகவே இந்த அனுமதி சித்தத்திலே எதையும் நடத்தாதீர்கள். தேவ சித்தத்தில் நடத்துங்கள். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தில் இருப்பீர்களானால் அது காத்திருங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் விட்டு விடுவீர்களானால் நீங்கள் உணவில்லாத ஒரு மனிதனை போல கஷ்டப்படுவீர்கள். சாப்பாடு இல்லாத ஒரு மனிதன் எப்படி பசியினால் வாடி துடிப்பானோ அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் மிகுந்த கஷ்டப்படுவீர்கள். அருமையானவர்களே,
பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை மனிதன் எப்போது தேடுகிறான் என்றால், நெருக்கமான வேளையில் தேடுகிறான். வாழ்க்கையில் நெருக்கம் உண்டாகிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, நெருக்கம் வந்ததும் கர்த்தருடைய சித்தத்தை தேடுவதை விட துவக்கத்திலேயே கர்த்தருடைய சித்தத்தை தேடுவது நல்லது. திருமணத்தை நடத்தும் போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், இது தேவ சித்தம் தானா? இல்லை, மாப்பிள்ளை மிக படித்தவர், பெண் அழகாக இருக்கிறாள், நல்லது. ஆனால் இது மாத்திரம் போதாதே, தேவ சித்தம் உண்டா? கர்த்தருக்கு பிரியமானது தானா என்பதை அறியாதபடி திருமணத்தை நடத்துகிறோம். திருமணத்தில் கடும் பிரச்சனை வருகிறது. இப்போது தெரிகிறது தேவ சித்தப்படி நடத்தவில்லை என்று. என்ன செய்வது? அதன் பிறகு ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபத்திலே வெளிப்பட தேவன் சொல்கிறான், என் சித்தம் அல்ல, உன் விருப்பத்தின்படி, உன் யோசனையின்படி, உன் ஆசையின்படி நீ நடந்தாய். அப்போது என்ன செய்வது? அந்த திருமண உறவை எப்படியும் பாதுகாக்க வேண்டும். அது நடந்து முடிந்து விட்டது. இப்போது தேவ சித்தத்துக்கு இப்பொழுதாவது ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரை, என் தப்பிதங்களை மன்னியும். நான் உம்மை கேட்காமல் இந்த வியாபாரத்தை துவக்கி விட்டேன், உம்மை கேட்காமல் இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து விட்டேன், உம்மை கேட்காமலேயே இதையெல்லாம் தொடங்கினேன், இப்போது பிரச்சனையில் இருக்கிறேன். என் கர்த்தாவை எனக்கு ஆலோசனை தார். உம்முடைய சித்தத்துக்கு மாறாக நடந்து விட்டது, இனி ஒன்று செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று தேவனிடத்தில் ஒப்படைத்து சரி செய்து தேவ சித்தத்தின்படி இனிமேலாவது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இது நெருக்கத்தில் கர்த்தரை தேடுவது. ஆரம்பத்திலேயே கர்த்தரை தேடியிருப்போமானால் வியாபாரத்தை பாதியில் நிறுத்த வேண்டாம். ஆரம்பத்திலே கர்த்தரை தேடியிருப்போமானால் திருமணத்தில் இவ்வளவு கடும் பிரச்சனை வந்திருக்காது. ஆகையினால் தேவ சித்தத்தை அறிவதிலே மிகுந்த ஜாக்கிரதையாகிருங்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் மகளை, மகனே, எதையாவது செய்ய வேண்டும் என்று இருந்தால் வாஞ்சையினாலே, விருப்பத்தினாலே, சூழ்நிலை நெருக்கத்தினாலே செய்யாதீர்கள். ஆண்டவருடைய ஆலோசனையை தேடுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாதபடி எதையும் செய்யாதீர்கள். தேவ ஆலோசனை, தேவ சித்தம் மிக முக்கியமானது. அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட வேத பகுதியை கவனிப்போம். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், யூதாவின் ராஜா யோசபாத், ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை. சீரியா தேசம் இவர்கள் ரெண்டு பேருக்கும் எதிரடியான தேசம். சீரியா தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தமான ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார். அதை அப்படி விட்டுவிட ஆகாபுக்கு மனமில்லை. இஸ்ரவேல் தேசத்தை மீட்க வேண்டும் என்று எண்ணினான். அப்போதுதான் அவன் யோசபாத்திற்கு வந்து கேட்கிறான், நாம் இருவரும் சேர்ந்து படையெடுத்து போகலாமா? அப்போதுதான் யோசபாத் சொல்கிறான், என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என் குதிரைகள் உம்முடைய குதிரைகள், நான் தான் நீ, நீ தான் நான். இவ்விதமாக அவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவ சித்தம் இல்லாத கூட்டணி ஜெயிக்காது. தேவ சித்தம் இல்லாத கூட்டணி நல்லதல்ல. கூட்டணிகளுக்கு கொள்கை வேண்டும். நெருக்கத்தினாலே கூட்டணி சேரக்கூடாது. கூட்டணிக்கு அடிப்படை கொள்கைகள். இவர்கள் எந்த கொள்கையிலே சேர்ந்தார்கள்? அவன் யோசபாத் தெய்வ பயமுள்ளவன், கர்த்தரை விசாரிக்கிறவன். ஆகாப் தெய்வ பயமற்றவன், தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறவன், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா. ரெண்டு பேரும் ஒன்றாக சேரலாமா? என் அருமையான சகோதரனே, சகோதரியை, பிரச்சனை நெருக்கத்தினாலே தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தில் சேர்ந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை நெருக்கத்தினாலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று கரங்கோத்து விடாதீர்கள். உறவாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம்.
இனம் ஜாதி என்பதற்காக கரம் கொடுக்காதீர்கள். சத்தியத்துக்கு கரம் கொடுங்கள். தெய்வ பயத்துக்கு கரம் கொடுங்கள். ஆகவே இவள் இருவரும் ஐக்கியப்பட்டது தவறு. ரெண்டு பேரும் வெவ்வேறு கொள்கை உடையவர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஐக்கியத்தை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நட்பு வேறு, ஐக்கியம் வேறு. யாரோடு நட்பாக இருக்கலாம். ஐக்கியம் என்பது நம்மை அர்ப்பணிப்பது. ஆகவே அதிலே மிகுந்த ஜாக்கிரதை உடையவர்களாக இருங்கள் அருமையானவர்களே. இப்போது யோசபாத் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான் ஆகாபிடம். என்ன நடக்கிறது பாருங்கள். 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 5 வசனம். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும். நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். நமக்கு இராணுவ பலம் இருக்கிறது, இராணுவ அறிவு இருக்கிறது, நமக்கு தைரியம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இது போதாது. நம்முடைய கர்த்தர் என்று சொல்கிறார். என் ஆண்டவர் சரி என்று சொல்கிறாரா? இந்த யுத்தத்துக்கு நம்மை போக சொல்கிறாரா? என் அருமையான தேவ பிள்ளையே, நீ புறப்பட்டு விட்டாய், நீ ஆயத்தமாயிருக்கிறாய். Just one question. Whether God has permitted you? Have you got his consent? அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தர் சரி என்று சொல்லிவிட்டாரா? தைரியமாயிருங்கள். தேவனிடத்தில் பதில் இல்லாத வேளையிலே யோசபாத்தும் ஆகாபும் யுத்தத்துக்கு போகும்போது தெய்வ மனிதன் குறுக்கிடுகிறான். ஆகாப் ஆத்திரப்படார்கள். தேவனிடத்தில் விசாரிப்போம், கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம் என்று. என் அருமையான சபையே, உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்று செய்யுங்கள் அருமையானவர்களே. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் தெய்வ சித்தம் அறிந்தவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவதிகமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இப்போது என்ன நடக்குது பாருங்கள். 6 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவளை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அருமையானவர்களே, 400 தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். 400 போதகர்கள், 400 தீர்க்கதரிசிகள், 400 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பெரிய கூட்டம். ஒரு கேள்வி, நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாது? அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள். இந்த 400 பேரும் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். நன்றா கவனி. எது பதில்? எது? போம், போங்கள், ராஜாவின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனி. யார் ராஜா? ஆகாப் ஒரு ராஜா, யோசபாத் ஒரு ராஜா, சீரியாவின் ராஜா. எந்த ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார்? சீரியா ராஜா கையில் ஒப்பு கொடுப்பாரா? அல்லது ஆகாப் கையில் ஒப்பு கொடுப்பாரா? அல்லது யோசபாத் ராஜா கையில் ஒப்பு கொடுப்பாரா? கள்ளத்திற்கு தந்திரமாய் சொல்கிறார்கள், ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார் என்ன? ஆகவே தந்திரமான தீர்க்கதரிசனங்கள். சரியாக சொல்ல வேண்டாமா? கர்த்தர் சீரியா ராஜா கையிலே உங்களை ஒப்பு கொடுப்பார் சொன்னார். அது சரியான பதிலாக இருக்குமே. அப்படி சொல்லாதபடி விளங்காத பதிலை சொல்கிறார். கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார். இப்படித்தான் அருமையானவர்களுடைய குழப்பமான தீர்க்க தரிசனங்கள், தெளிவில்லாத தீர்க்க தரிசனங்கள். அதனாலே தான் இந்த நாட்கள் திருச்சபையில் கெட்டு போகின்றன. கிறிஸ்தவர்கள் வழி தெரியாமல் அறைய வேண்டும். காரணம், இன்றைய பிரசங்க மேடைகள் தவறான தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கின்றன. பிரியமானவர்களை, இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார் மேடையில் வாக்கு தத்தமாய். சகரியா 9:12 வாசியுங்கள்.
இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று மேடையில் சொல்கிறார்கள். இதை வாக்குத்தத்தமாய் சொல்கிறார்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாபிலோனிய சிறையிருப்பிருக்கிற இஸ்ரவேலர்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வருவது முதல் ஆசீர்வாதம். அடிமைத்தன நாட்டிலிருந்து விடுதலை பெறுவது முதல் ஆசீர்வாதம். விடுதலை பெற்று வருகிற நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்திலே வந்து குடியேறுவீர்கள். இங்கேயே நீங்கள் திரும்பவும் நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி இங்கேயே தங்குவீர்கள். இது இரண்டாவது ஆசீர்வாதம். அப்படியானால் இது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இன்றைய தருவை நீங்கள் புறப்பட்டு வருகிற அந்த நாளிலே இதை நிறைவேற்றுவே என்று சொன்னார். அதற்கும் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? நம்முடைய பிரச்சனைக்கு அது என்ன அந்த வசனமா? இரட்டத்தனையான ஆசீர்வாதம். உனக்கு வேலையும் கிடைக்கும், உனக்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த வசனத்தின்படி அல்ல. அதுவும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான். அது இந்த வசனத்தின்படி அல்ல. ஆகவே அருமையானவர்களே, வசனத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தாறுமாறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார்கள், உங்கள் கடன் எல்லாம் நீங்கிறதாக கர்த்தர் சொல்கிறார் என்று. எப்போது சொன்னார்? யாருடைய கடன் நீங்க சொன்னார்? ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறார், அத்தனை பேர் கடனையும் கர்த்தர் நீக்குகிறாரா? எந்த அடிப்படையில், எந்த நிபந்தனையில், எந்த வசனத்தின் அடிப்படையில்? வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா நான் கடனை நீக்குகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரா? என் அருமையான சபையே, மலிவு பிரசங்கங்கள், ஜனங்களை வஞ்சிக்கிற பிரசங்கங்கள், பொய் தீர்க்க தரிசனங்கள், ஏராள கூட்டம் வருவதனாலே அங்கே போகாது. வேத வசனத்துக்கு கீழ். ஆகவே தான் 400 பேர் இருந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்வதனாலே மிக சங்கடமடைகிறான் யோசபாத். பிரியமா, ஆகதான் ஆண்டவர் சொல்கிறார், எபிரெயர் 13:9. எபிரெயர் 13:9. போதும். பலவிதமான அந்நிய போதைகளினால் தெரியாது. இன்றைக்கு கிறிஸ்தவன் தெரிய ஆரம்பித்தான். பலவிதமான போதனைகள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மேடையில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சொட்டு சொட்டாக இந்த மைதானத்தில் விழுவதை நான் காண்கிறேன். விழாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தரையிலே விழாது. தரையில் விழுந்த ரத்தம் நமக்கு பயன்படாது. இயேசு கிறிஸ்து ஏரோது அரபரையில் ரத்தம் சிந்தினார். கொல்கதாவுக்கு போகிற வழிநடுக ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே என்ன லாபம்? அந்த இரத்தம் நமக்கு என்ன செய்தது? சிலுவையிலே இயேசு தொங்கும்போது வேதம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவத்தை அவர் மீது விழும்படி செய்தார். அப்படி அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் விழும்போது, அவர் பாவத்தை சுமக்கும் போது அவர் சிந்திய இரத்தமே நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆமென். ஆகவே சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், எந்த இரத்தம் என்னை விடுதலை ஆக்குகிறது என்று. சொட்டு சொட்டாக தரையில் விழுகிற இரத்தம் அல்ல. அந்த இரத்தம் எங்கே விழுகிறது? மேடையிலிருந்து போதகர் சொல்லுகிறார், ஊழியக்காரர் சொல்லுகிறார், நான் இரத்தத்தை உங்கள் மீது தெளிக்கிறேன், சகல பேர் மீது இரத்த துளிகள் விழுகின்றன, நீங்கள் யாவரும் சுகமடைகிறீர்கள், ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். அப்படியா? இரத்தத்தை ஆட்கள் மீது தெளிக்கலாமா? இரத்தம் எங்கே தெளிக்கப்படுகிறது? அருமையானவர்களை, எபிரெயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படியானால் எதை சுத்திகரிக்கிறது? மனசாட்சி. அப்படியானால் இரத்தம் எங்கே தெளிக்கப்படுகிறது? மனசாட்சி, ஆத்துமாவில். எங்கு தெளிக்கப்படக்கூடாது? சரீரத்தில். சரீரத்தில் அல்ல, நம்முடைய ஆத்துமாவில் தான் இரத்தம் சிந்தப்பட தெளிக்கப்பட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது.
ஆகவே இஷ்டம் போல இரத்தத்தை பயன்படுத்தக்கூடாது. வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் நம் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு இஷ்டம் போல பேசுகிறார். வண்டி ஓடவில்லையா, இயேசுவின் இரத்தத்தை இந்த என்ஜினில் தெளிக்கிறேன். தவறான உபதேசம், தவறு. உனக்கு அதை எடுக்க அதிகாரமே கிடையாது. இயேசுவின் இரத்தத்தை இயேசுதான் தெளிக்க வேண்டும். ஊழியக்காரர் கையில் எடுத்து தெளிக்க அதிகாரமே கிடையாது. அப்படி பிரசங்கத்தை கேட்பீர்களானால் அந்த இடத்துக்கு குட் பை போட்டு எழுந்து பாருங்கள். அது தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற இடம் அல்ல. ஆகையினால் அந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னை பாரப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவே ஆரோக்கியமான உபதேசம் நிலைத்திருங்கள். மறிவார பிரசங்கத்துக்கு செவி சாய்க்காதீர்கள் அருமையானவர்களே. வேதம் தெரியாதவர்கள் எல்லாம் போதகர்களுக்கு பிரசங்கம் பண்ண வருகிறார்கள். போதகர்களை வாருங்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். யார் அதிகாரம் கொடுத்தது? பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த கடைசி நாட்களிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போது பாருங்கள், யோசபாத் 400 பேர் சொன்னவுடனே ஹல்லேலூயா போவோம் வெற்றி என்று சொல்லவில்லை. He had the spirit of discernment. அவனுக்கு ஆவியை பகுத்தறிகிற ஒரு சுவாபம் இருந்தது. இது சரியல்ல. விசேஷமாக சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆவியை பகுத்தறிகிற ஒரு அறிவு வேண்டும். யார் வந்தாலும் வாங்க தேவ ஊழியக்காரர் என்று அழைக்காதீர்கள், யோசியுங்கள். அதுக்காக உங்கள் போதகரை மாத்திரம் அடைகின்றனல்ல, அதல்ல நான் சொல்லுவது. எல்லா ஊழியக்காரையும் கனப்படுத்துங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்து. இது உண்மையிலே தெய்வ மனிதன் தானா? யோசபாத்துக்கு இப்போது அந்த அறிவு வேலை செய்கிறது. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். எவ்வளோ அருமையாக கேட்குறான். எனக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேண்டும். அப்போ இவங்க எல்லாரும் யார்? இந்த 400 பேர் யார்? சாத்தான் தீர்க்கதரிசி. இது வேண்டாம். 400 பேர் வந்திருக்காங்க, இவர்கள் வேண்டாம். எனக்கு தெய்வ மனிதன் வேண்டும். அவருக்கு நல்ல அறிவு இருக்கிறது. 400 பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? 400 பேரும் பொய் சொல்வார்களா? 400 ஊழியக்காரனை குறை சொல்லக்கூடாது என்று நாம் வக்காலத்து வாங்குவோம். யோசபாத் தேவ மனிதன். He rejected the 400 ministers, the prophets of Paul. பாகாலுடைய இந்த தீர்க்கதரிசி அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர்களுடைய சொல் அல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேண்டும். I want the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசி வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, நமக்கு இந்த ஞானம் இருக்குமா? எத்தனையோ பிரசங்கத்தை டிவியிலே கேட்கிறீர்கள். இந்தியாவையே தன் இதயத்தில் சுமக்கிற ஊழியக்காரர்களை போல பேசுகிறவர்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். அது வேதத்துக்கு ஒத்து வருகிறதா என்று பாருங்கள் அருமையானவர்களே. நான் பரலோகத்துக்கு போனேன். அதன் நீளமாக இவ்வளவு. அங்கு செடி இருந்தது, கொடி இருந்தது, பழம் இருந்தது. யார் கேட்டது இதை? பரலோகத்துக்கு பரதேசுக்கு போன ஒரு மனிதனை வேதம் சொல்கிறது. அது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். எங்கேயாவது சொன்னானா நான் பரலோகத்துக்கு போய் அதை கண்டேன் இதை கண்டேன் என்று? அதை பேசவே இல்லை. அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டு விட்டான். பிரியமானவர்களே, ஆகையினால் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாராக. வேத வாக்கியமே உங்களை வழி நடத்துவதாக. ஆகவே யோசபாத்துக்கு சொல்லுகிறான், இவர்கள் அல்ல, இந்த 400 பேர் அல்ல, எனக்கு தேவனுடைய மனுஷன் வேண்டும் என்றவன் கேட்கிறான். அப்போது நடப்பதை கவனிங்க. 8ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் போகிற சபை
ஏன் மனிதர்கள் சில சபையை தேடி போகிறார்? அங்கு போனால் மன சமாதானமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நீ எவ்வளவு கடன் வாங்கினால் கர்த்தர் தீர்ப்பார். மரித்து போராத மறுபடியும் எழுப்புவார். என் அருமை சபையே, எவ்வளவு தந்திரமான பிரசங்கங்கள், வேதத்துக்கு மாறான கருத்துக்கள், செவிக்கு இனிமையாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே ஜனங்கள் கூடுகிறார்கள். வேத வாக்கியம் அப்படி சொல்கிறதா? இயேசு கிறிஸ்து அப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரா? பாவத்தை உணர்த்தாத பிரசங்கமா? கண்டிக்காத கர்த்தருடைய வார்த்தைகளா? கட்டளையை சொல்லாத வாக்குத்தத்தங்களா? இது எங்கிருந்து கற்றார்கள்? ஜனங்களை தவறாக வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, உண்மையை பேசுகிறான் மிகாயா. உண்மையை பேசுகிறவனை பார்த்து என்ன சொல்கிறான் ஆகாப்? நான் அவனை பகைக்கிறேன். அதைத்தான் பவுல் சொல்கிறார். சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? சத்தியம் சொல்கிற இடத்துல கூட்டம் இராது. சத்தியம் பேசுகிற இடத்துல எதிர்ப்பு இருக்கும். சத்தியம் பேசுகிறவனுக்கு உலகத்தில் அங்கீகாரம் கிடையாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, மிகாயா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். ஆகாப் தீர்க்கதரிசி அதை பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரசங்கி வேண்டும்? மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன். அபத்தமானதை உரைக்கிறவன். அபத்தம் என்றால் என்ன? பொய். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல். என்ன பேசுகிறார்? வாசிங்க. திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் பிரசங்கம் பண்ணுவது ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தருகிறேன், இதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள். ஆனால் பொய் பேசுகிற பிரசங்கம் திராட்சரசத்தை கொடுப்பது போல இருக்கும். இதை விட இனிமையாக இருக்கும். பொய் பேசுகிற பிரசங்கியாருடைய பிரசங்கம் திராட்சரசம். சத்தியம் பேசுகிற பிரசங்கம் வெறும் தண்ணீர். இது தாகம் தீர்க்கும், அது சுவையை கொடுக்கும். போதை ஏறுகிற வரையிலும் அது கொடுக்கப்படும். நிதானம் இழந்து நடப்பார்கள், சத்தியத்துக்கு தூரமாய் போய் விடுவார்கள். ஆகையினால் நீங்கள் பிரசங்கியை ஆழ்ந்து கவனியுங்கள். வேத வாக்கியத்தின்படி பிரசங்கம் பண்ணுகிறாரா, வேத வாக்கியத்துக்கு மாறாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில் யோசபாத் மிக ஜாக்கிரதைப்பட்டு சொல்லுகிறான், வேண்டாம், இந்த அப்படி சொல்ல வேண்டாம், மெகா தீர்க்கதரிசியை நீ குறை சொல்லாது என்று. ஆகாபுடைய மனநிலை எப்போதுமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் எதை விரும்புகிறானோ அதை சொல்ல வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான். நீங்கள் எதை விரும்பி வந்தீர்களோ அதை நான் சொல்ல வேண்டும். அதற்காக நான் அழைக்கப்படவில்லை. என் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன். என் தேவன் சொல்கிற வார்த்தையை தவிர வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு பிரியமோ பிரியமில்லையோ, இந்த சபையே வேண்டாம் என்று விட்டு விட்டாலும் சரி, நான் சத்தியத்தை விடவே மாட்டேன். என் தேவன் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செய்வேன். ஆகவே பிரியமான என் சபையே, நீ வேத வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று உன் அன்போடு கேட்டுக்கொள். எளிதான பிரசங்கங்கள், உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்னால் வேண்டாம், அப்படி பேசாதீர்கள். என்ன பேச வேண்டும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது உண்மைதான். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். யாருக்கு? கர்த்தரை மேய்ப்பராக கொண்டவனுக்கு, தேவனை மேய்ப்பராக கொண்டவனுக்கு அது நடக்கும். இஷ்டம் போல அலைகிறவனுக்கு அல்ல, மனம் போல ஜீவிக்கிறவர்களுக்கு அல்ல. ஆகையினால் வேத வாக்கியங்களை சரியாய் அறிந்து கொள்வோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே வாக்கு தத்தங்கள் எல்லாம் தாறுமாறாக கொடுக்கப்படுகின்றன. நிபந்தனைகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஷ்டம் போல பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆகவே
யோசபாத்துக்கு இருக்கிற ஞானம் நமக்கு உண்டாவதாக. அருமையான 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி. அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அதுக்கு என்ன சொன்னதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னான்? நான் அவனை பகைக்கிறேன். தேவ மனிதனை ஆக பகைக்கிறான். யோசபாத் அப்படி சொல்ல வேண்டாம். ஆனால் யோசபாத் யாரை பகைத்தான்? இந்த 400 தீர்க்கதரிசிகளை வேண்டாம் என்று தள்ளினான். ஆனால் ஆகாபு யாரை தள்ளினான்? ஒருவனை தான் தள்ளினான். யோசித்து பாருங்கள், 400 பொய் தீர்க்கதரிசியை தள்ளுவது நல்லது, ஆனால் ஒரு தேவ மனிதனை தள்ளிவிடாதீர்கள். ஆகவே நீங்கள் 1000 பிரசங்களை கேட்கிறீர்கள். பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களை மன்றாடி கேட்கிறேன். யார் பிரசங்கம் பண்ணினாலும் வேதத்தை திறந்து வையுங்கள். வேதத்துக்கு ஒத்து வருகிறதா? அங்கு சொல்லப்பட்ட சூழ்நிலைக்கு ஒத்து வருகிறதா? வசனம் ஒன்றாக இருக்கலாம், சூழ்நிலைக்கு ஒத்து வருகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்போது மிகையா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கவனியுங்கள். இப்போது கர்த்தருடைய மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அருமையானவர்களே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், உங்களுக்கு வாய்க்காது, நீங்கள் சமாதானமாக வீட்டுக்கு போய்விடுங்கள், நீங்கள் சீரியா மீது படையெடுக்காதீர்கள், அது உங்களுக்கு வெற்றியாய் அமையாது. இது யார் சொன்னது? மிகையா தீர்க்கதரிசி. ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார். இது யார் சொன்னது? பாகால் தீர்க்கதரிசிகள். அதோடு தீர்க்கதரிசனம் சொல்கிறது, அவர்களுக்கு யார் இல்லை? எஜமான் இல்லை. வாஸ்தவம், மேய்ப்பன் இல்லை. என்ன இருக்குது? அவர்களுக்கு எஜமான் இல்லை. மிகையா சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எஜமான் இல்லை. ஆகாப் சிரிக்கிறான். எஜமான் இல்லையா? இஸ்ரவேலுக்கு நான் எஜமான், யூதாவுக்கு இவர் எஜமான். 2 எஜமான்கள் இருக்கிறோம். மிகையா சொல்கிறான் எஜமான் இல்லை என்று. ஆனால் யுத்தம் வலுவடைந்தது. யுத்த களத்திலே யோசபாத் பயந்து ஓடினான். ஆகாப் காயப்பட்டு விழுந்தான். 2 எஜமான்களும் இல்லாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்கும். வேத வசனம் ஒருபோதும் தோற்று போகாது. ஆகையினால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், அதையே நம்புங்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ராஜா நல்ல பாதுகாப்போடு இருக்கிறான். அவனுடைய முழு உடலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு அம்பு கூட அவன் நெஞ்சை பிளப்பதில்லை. அவன் தலையை ஒரு ஆயுதம் தாக்காது. ஃபுல்லி கவர். அவனுக்கு முழு பாதுகாப்பு. அப்படி இருந்தும் ஒரு அம்பு, அது எந்த அம்பு? நினைவில்லாமல் எடுத்தப்பட்ட அம்பு, தற்செயலாய் எரியப்பட்ட ஒரு அம்பு. அந்த அவன் அணிந்திருந்த பாதுகாப்பிலே ஒரு சின்ன சந்து இருந்தது. அதன் வழியாய் நுழைந்தது. அவன் கீழே விழுந்தான். எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் கர்த்தர் கூட இல்லாவிட்டால் அந்த பாதுகாப்பை நாம் இழந்து போவோம். ஆகவே முழுவதும் தன்னை பாதுகாத்த அவனுடைய உடலிலே எதிராளி அம்பு பாயும்படியாக ஒரு இடம் அவனுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் யோசபாத் எந்த பாதுகாப்பற்றும் இருந்தான். அவனை கர்த்தர் காப்பாற்றினார். பாருங்கள், இப்போது யோசபாத் அடிபட்டு விடுகிறான். வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 22:27. மன்னிக்கவும், 22:34. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது
அவன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, இராணுவத்துக்கு வெளியே கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். எனக்கு காயப்பட்டு விட்டது. காயம் பட வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஆனால் அந்த பாதுகாப்பை மீறி ஒரு அம்பு பாய்ந்தது. ஏன்? கர்த்தர் ஆகாபோடு கூட இல்லை. அவன் தலை பாதுகாக்கப்பட்டது, அவன் மார்பு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் கூட இல்லாததுனாலே அவன் காயப்பட்டான். நம்முடைய எந்த ஆயுதமும், நம்முடைய எந்த சிலாக்கியமும், நம்முடைய எந்த படிப்பும், எந்த ஒரு அறிவும், எந்த ஒரு ஞானமும் தேவன் இல்லாவிட்டால் பாதுகாப்பே அல்ல. ஆகவே தேவன் தான் நம்முடைய பாதுகாப்பு. இப்போது காயப்பட்டு அவன் மடித்து போனான். என்ன நடக்கிறது? 34 வசனம் வாசியுங்கள். 38. அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி அவன் காயப்பட்டு விழுந்தான். எலியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவன் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ராஜாவின் இரத்தத்தை நாய்கள் நக்கின. தேவ சொல் கேளாதவர்கள், தேவ சித்தத்தை மதிக்காதவர்கள், உலக வார்த்தைகளை நம்புகிறவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். ஆகைய நான் சபைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறபடியினாலே 1000 பொய் தீர்க்கத்தை சொல்லப்பட்டால் அவைகளை தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்புகிறபடியினால் நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபத்துக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்கள் போக்கையும் வருத்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்றைக்கும் தேவனோடு நீங்கள் சஞ்சரிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த சரித்திரம் நமக்கு சொல்கிற பாடம். தேவன் இல்லாத பாதுகாப்பே இல்லை. 400 பேர் சொன்னாலும் சரி, தேவ மனிதன் ஒருவன் சொல்வது தான் ஜெயிக்குமே தவிர 400 பொய் தீர்க்கதரிசியின் வார்த்தை ஜெயிக்காது. ஆகையினால் தெய்வ சித்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உறவினர் சொல்லலாம், உற்றார் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம். இவைகளுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி, கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ட்ரெயின் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. வயதான ஒரு அம்மா அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ட்ரெயின் கண்டக்டர், அதாவது பஸ்ஸில் இருப்பது போல் ட்ரெயினில் ஒரு கண்டக்டர், அவர் தான் பொறுப்பு அங்கே உள்ள பேசஞ்சர்ஸுக்கு. அவரிடத்தில் இந்த அம்மா சொல்கிறார்கள், நான் குறிப்பிட்ட இந்த இடத்தில் இறங்க வேண்டும், அது எப்பொழுது வரும் என்று தெரியாது, நீங்கள் என்னை சற்று அலர்ட் பண்ணி இறக்கி விடுவீர்களா? நீங்கள் பேசாமல் தூங்குங்கள். இதிலிருந்து 4வது இடம் நீங்கள் இறங்க வேண்டிய இடம். அந்த 4வது இடத்துக்கு வரும்போது நானே வந்து உங்களை எழுப்பி கீழே இறக்கி விடுகிறேன், நீங்கள் சமாதானமாய் தூங்குங்கள். அந்த அம்மா படுத்து தூங்கி விட்டார்கள். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. 3வது இடத்தை தாண்டு வண்டி போகிறது. அடுத்து சிக்னல் கிடைக்காததினாலே ஒரு பாலத்தின் மீது ட்ரெயின் நின்று விட்டது. இது 4வது இடம் அல்ல, 4வது தடவையாக வண்டி நிற்கிறது. கண்டக்டர் அங்கு வரவில்லை. அம்மா தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சம்பாஷணையை கேட்ட ஒருவர், ஐயோ 4வது நிறுத்தம் வந்து விட்டது, கண்டக்டர் வரவில்லையே, இந்த அம்மாவை எழுப்பி விடவில்லையே என்று அவசரமாக எழுப்பி, அம்மா 4வது இடம் வந்து விட்டது, அவர் மறந்து விட்டார், சீக்கிரம் இறங்குன்னு சொல்லி கதவை திறந்து இறக்கி விட்டார். வண்டி கொஞ்சம் நேரத்தில் புறப்பட்டது. கண்டக்டர் வந்தார். 4வது, இந்த அம்மாவை எங்கே? இவர் சொல்லுகிறார், நீங்கள் வரவில்லை, நான் தான் 4வது நிறுத்தம் இப்போ தானே வருகிறது. இல்லை, இதற்கு முன்பு அது ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று கொண்டிருக்கிறது, அதிலேயே இறக்கி விட்டீர். வண்டி திருப்பி விடப்பட்டது. பின்னாலே ரிவர்ஸில் போகிறோம். பாலத்திலிருந்து கீழே விழுந்து பனியிலே மறித்து பரிதாபமாய் கிடந்தார்.
யார் சொல்லுக்கு காத்திருக்க வேண்டுமோ அந்த சொல்லை தள்ளி இன்னொருவனுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டதினாலே ஏற்பட்ட விளைவு. இது சாதாரண உதாரணம். என் பரமபிதா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் காத்திருப்பேன். உறவோ உற்றாரோ நண்பர்களோ சொல்லுகிற எத்தனை கரிசனையான வார்த்தையாக இருக்கட்டும், என் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் காத்திருப்பேன். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம், மற்றதெல்லாம் எனக்கு மரண கண்ணிகள் ஆகையினால் வேத வசனத்தையே நம்புவேன், வேத வசனத்துக்கு காத்திருப்பேன். ஆமென். அன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் எங்களை நோக்கி கடந்து வந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்வதாக தகப்பனே. யாவரோடும் கர்த்தாவே நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும். அதே சமயத்திலே கர்த்தாவே எங்களுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள உதவி செய்வதாக தகப்பனே. அப்பா, அநேகம் பேர் ஒரே காரியத்தை சொல்வதனாலே கர்த்தாவே அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எது என்று பகுத்தறியத்தக்கதாக கர்த்தாவே நல்ல ஞானமுள்ள மக்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுகிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள் என்பதனால் அல்ல ஆண்டவரே, வேத வசனம் அதை ஒத்துக்கொள்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நல்ல டிசைனிங் ஸ்பிரிட்டை கர்த்தாவே அப்பா எங்கள் யாவருக்கும் விசேஷமாக சகோதரிக்கும் கர்த்தாவே தேவரீர் தர வேண்டுமாறு நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி கர்த்தாவே உம்முடைய சித்தத்தையே நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க உதவி செய்வதாக தகப்பனே. எங்களுடைய சித்தத்தை எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் முன்னிறுத்தாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்வதாக தகப்பனே. அன்றாடம் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருப்போமானால் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்பா. அந்த சித்தத்தை அறிந்து அதன்படியாக நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமாறு நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே நாங்கள் மதித்து நடக்க உதவி செய்வதாக. ஒருவேளை கர்த்தாவே நாங்கள் எங்கள் மாம்சத்தை ஆசையில் நிறைவேற்றும்படியாக தவறு செய்திருப்போமானால் கர்த்தாவே இந்த நாளிலாகிலும் எங்களுடைய தவறுகளுக்காக நாங்கள் உத்தம மனஸ்தாபப்படவும் அவற்றை விட்டுவிட்டு மீண்டுமாக கர்த்தாவே உம்முடைய ஆலோசனையை பெற்று உம்முடைய வழியிலே கர்த்தாவே நாங்கள் செவ்வியான பாதைக்கு வந்துவிடவும் உதவி செய்தல வேண்டுமாறு நோக்கி பார்க்கிறோம். செய்தி அளித்த உமது தாசரை பலப்படுத்துவீராக கர்த்தாவே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்னும் கர்த்தாவே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உம்முடைய சத்தியத்தை எடுத்துரைக்கிற ஒரு பாத்திரமாக விளங்க தேவதாம நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நோக்கி பார்க்கிறோம். சபையார் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் சமூகம் எங்கள் யாவரோடும் கூட தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.